வணக்கம் மக்களே, நான் உங்கள் மனவேலமஸ் மனப்பாட்டான். நாம் இன்னைக்கு புனித மரியன்னை நடுநிலைப் பள்ளியில் உள்ள விளையாட்டு விழா பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். மக்களே, கடந்த வருடம் வர பார்த்தீங்கன்னா புனித வளன் மேல்நிலைப் பள்ளியும் புனித மரியன்னை நடுநிலைப் பள்ளி ரெண்டுமே சேர்த்து தான் வச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா தனியாக வச்சுருந்தாங்க. அது எதுக்காக நான் முன்கூட்டியே சொல்லிக்கிறேன், இந்த பள்ளிக்கூடம் பார்த்தீங்கன்னா 6, 7, 8ஆம் வகுப்புக்கெஞ்சு மாணவிகளுக்கெஞ்சு தனியாக இயங்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடம்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலே நம்ம மணப்பாட்டில் உள்ள புனித மரியன்னை நடுநிலைப் பள்ளி என்ற பெருமை மிகப்பெரிய அளவில் மாணவிகளை வெற்றிக்கு வழிகாட்டிய ஒரு பள்ளிக்கூடம் தான் நம்ம புனித மரியன்னை நடுநிலைப் பள்ளி. இந்த பள்ளியில் படித்த மாணவிகள் உள்ளூரில் மட்டும் இல்லாமல் வெளியூரில் உள்ள மாணவிகளும் படித்து பல இடங்களில் பல நல்ல பதவிகளில் இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு விளையாட்டு விழாவை நாம் இன்றைக்கி காட்ட போகிறோம். விளையாட்டு போட்டிகள் எல்லாமே நான் தொடர்ச்சியாக காட்டுறேன். அதுக்கப்புறம் நம்ம பங்கு தந்தை அவர்கள், மாணவிகள், அங்கே உள்ள ஆசிரியர்கள், விளையாட்டை ஏற்பாடு பண்ணியிருந்தவங்க எல்லாருமே வாழ்த்துனாங்க. உண்மையிலே இது மிகப்பெரிய சவால் தான். அதாவது இத்தனை ஆண்டுகளாக 2 பள்ளிகளும் சேர்ந்து நடத்துனாங்க. அது எல்லாருமே கலந்து பணியாற்றுவாங்க. ஆனால் தனியாக ஒரு சவாலை ஏற்று மிக சிறப்பான முறையில் இந்த விளையாட்டு போட்டியை நடத்தி முடிச்சிருந்தாங்க விளையாட்டு விழாவை. உண்மையிலே எனக்குமே ரொம்பவே சந்தோஷம். நீங்களும் வாழ்த்துன்னு நினச்சா கமெண்டில் வாழ்த்துங்க. அப்படியே மனவேலமஸ் மனப்பாட்டன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே நடைபெற்ற நிகழ்வுகள், விளையாட்டு போட்டிகள், சிலம்பங்கள், வாழ்வீச்சு போட்டிகள், அப்படி பார்த்திங்கன்னா பல சாக்கு ஓட்ட பந்தயம், பல போட்டிகள் நடத்தியிருந்தாங்க. உண்மையில வேறு லெவலில் இருந்தது. வெற்றி அணிகளுக்கு பரிசுகள் வழங்கியிருந்தாங்க. அதாவது 3 அணியாக பிரிச்சிருக்காங்க. அந்த டீம் பார்த்திங்கன்னா அவங்களே சொல்லுவாங்க, 2ஆம் டீமும் அவங்களே சொல்லுவாங்க, 3ஆம் டீமும் அவங்களே நேம்லாம் சொல்லுவாங்க. இதில் தோற்றிருந்தாலும் அந்த விளையாட்டில் கலந்து கொண்டாங்களே அந்த மாணவிகள் எல்லாருக்குமே நம்ம சார்பாக நன்றிகள். ஏன்னா வெற்றி தோல்வி வீரனுக்கு அழகு தான். ஆனால் அதில் நம்ம பங்கேற்கிறது தான் மிகப்பெரிய சவால். அந்த சவாலை ஏற்று அந்த விளையாட்டு போட்டிகளில் கலந்து கொண்ட மாணவிகளுக்கு நம்ம சார்பாக நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றிகள். வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இன்னும் இந்த மாணவிகளின் திறமைகள் பார்த்தீங்கன்னா வளர்ந்து வர உங்கள் சார்பாகவும் நான் வாழ்த்தி விடைபெறுகிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இரண்டாம் இடம் ப்ளூ வரிசை சார்ந்த திமோனா. மூன்றாம் இடம் ப்ளூ வரிசை சார்ந்த ஜெரிஷா. முதலிடம் கிரீன் வரிசை சார்ந்த அனு. இரண்டாம் இடம் எல்லோ வரிசை சார்ந்த பிரான்ஸ் ராணி. மூன்றாம் இடம் கிரீன் வரிசை சேர்ந்த மேக்லி. 100 மீட்டர் ஓட்டம் ஓட வருகின்றனர் என் பள்ளியின் 8ஆம் வகுப்பு மாணவிகள். எல்லோ வரிசை சார்ந்த ஃப்ளர்மின். இரண்டாம் இடம் ப்ளூ வரிசை சார்ந்த நித்ரா. மூன்றாம் இடம் கிரீன் வரிசை சார்ந்த மதுபாலா. முதல் பரிசு, முதலிடம் ப்ளூ வரிசை சார்ந்த அன்சிகா. இரண்டாம் இடம் ப்ளூ வரிசை சார்ந்த திம்னா. மூன்றாம் இடம் ப்ளூ வரிசை சார்ந்த ஜெரின்ஷா. அருமையாக வருகின்றனர் நம் மாணவிகள். கரவோசை ஏற்றி உற்சாகப்படுத்துவோம். முதலிடம் பெறுபவர் எல்லோ வரிசை சார்ந்த பிரான்ஸ் ராணி. இரண்டாம் இடத்தை பெறுபவர் கிரீன் வரிசை சார்ந்த ஜெனிஃபர்.
மூன்றாம் இடம் பெறுபவர் கிரீன் ஹவுஸை சார்ந்த மேக்டீன். முயன்றால் சாதிக்கலாம், விடாமுயற்சி உயர்வை தரும் என்பதை உணர்த்த வருகின்றனர் 8ஆம் வகுப்பு மாணவிகள். எல்லோ ஹவுஸை சார்ந்த ப்ரீஷா. இரண்டாம் இடத்தை பெறுபவர் கிரீன் ஹவுஸை சார்ந்த ரஹீபா. மூன்றாம் இடத்தை பெறுபவர் ப்ளூ ஹவுஸை சார்ந்த ட்ரைசி. வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு பாராட்டுக்கள். நாம் ஒரு செயலை சிறப்பாக செய்ய முடியும் என்பதை உணர்த்த கரண்டியின் மேல் எலுமிச்சை வைத்து நடக்க வருகின்றனர் எம் பள்ளி மாணவிகள். விளையாட்டில் வெற்றி பெற்றவர்கள்: முதலிடம் குயின்ஷா, இரண்டாம் இடம் கிரீன் ஹவுஸை சார்ந்த நபிலா, மூன்றாவது இடம் எல்லோ ஹவுஸை சார்ந்த ஸ்னோவினா. இருந்த பொழுது கடவுள் அவர்களுடைய மொழிகள் எல்லாம் குழப்பி குழப்பத்தில் ஆகி பாபை கோபுரம் வரைமட்டமாகி போனது. அதே போல இப்பொழுது இங்கு இருக்கின்ற 10 மாணவிகள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற எண்களை சத்தமோட்டு சொல்வார்கள். அத்தனை பேரும் கத்துவார்கள். அங்கு எதிரில் இருப்பவர்கள் அந்த எண்களை கரெக்டா கவனித்து அதை எழுதி அவர்களுடைய கூட்டி அந்த எண்ணும் கரெக்டாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் அவர்களுக்கு பரிசு. இல்ல கவனிச்சா புரியும். அந்த பிள்ளைக்கு நேரம் கவனிச்சா புரியும். நம் பிரச்சனைகளை தாண்டி செல்ல வேண்டும். கயிறு மேல் நோக்கி செல்வது போன்று நம் எண்ணங்கள் உயர்ந்ததாக இருக்க வேண்டும். மேல் நோக்கி குதிப்பது போன்று ஒரு செயலை விடாமுயற்சியுடன் செய்தால் வெற்றி பெறலாம் என்பதை உணர்த்த வருகின்றனர் எம் பள்ளி மாணவிகள். ஓட்டு போறது வந்தாலும் ஆல்ரெடி அதுக்கு பலவருக்கு வந்துடும். அப்படி போட்டாதான் அந்த பிள்ளைக்கு முடியும் போது இலக்கிய நெஞ்சுனா கிரீன் ஹவுஸை சார்ந்த மேக்டீன். இரண்டாம் இடத்தை பெறுவது கிரீன் ஹவுஸை சார்ந்த அனு. மூன்றாம் இடத்தை பெறுவது ப்ளூ ஹவுஸை சார்ந்த ரெஸ்டிகா. முதலாம் இடத்தை பெறுபவர்கள் ப்ளூ ஹவுஸை சார்ந்த ஸ்னோபினா அண்ட் மித்ரா. இரண்டாம் இடத்தை பெறுபவர்கள் கிரீன் ஹவுஸை சார்ந்த சன்சனா அண்ட் ரவீபா.
மூன்றாம் இடத்தை பெறுபவர்கள் ப்ளூ ஹவுஸை சார்ந்த பிரைசி அண்ட் ஆர்டினோ. வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு பாராட்டுகள். தற்காப்பு கலை சிலம்பம். உடல் அசைவுகள், கால் அசைவுகளுடன் கம்பு சுற்றுதல் மூலம் தம்மை பாதுகாத்துக் கொள்ளும் தற்காப்பு கலை சிலம்பம் ஆடி அனைவரையும் மகிழ்விக்க வருகின்றனர் எம் பள்ளி வீராங்கனைகள்.
வாழ்த்துக்கள். எல்லோருக்கும் என்னுடைய பணிவான அன்பான மாலை வணக்கம். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? புல் ஹவுஸ் நல்லா இருக்கீங்களா? கிரீன் ஹவுஸ், எல்லோ, எல்லா ஹவுஸும் நல்லா இருக்கீங்களா? வெரி குட், சந்தோஷம் இல்லையா? மிடில் ஸ்கூலுக்கு இன்னைக்கு ஒரு புது சகாப்தம் அப்படின்னு நினைக்கிறேன். இதுவரை நம்ம பள்ளிக்கூடத்தில் இப்படி தனியாக ஒரு நாள் என்ன கிடையாது விளையாட்டு போட்டினும் கண்டிப்பாக போட்டிகள் நடந்திருக்குது. மொத்தமாக பரிசுகள் வாங்கியிருக்கிறீங்க. ஆனால் நம்ம ஸ்கூலுக்குன்னு தனியாக நம்ம ஸ்கூல் மைதானத்துக்குள்ளேயே இப்படி ஒரு அலங்காரம்லாம் பண்ணி உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போலன்னு இருக்கு. உங்களுடைய யூனிஃபார்ம் சீருடை ரொம்ப அருமையாக இருக்குது. எல்லாம் ஷூ மாட்டிக்கிட்டு வந்து தொடக்கத்தை அந்த ட்ரில்லாக இருக்கலாம், நடைபெற்ற அனைத்து போட்டிகளாகவும் இருக்கலாம். கடைசியாக அந்த சிலம்பம் என்னெல்லாமோ வீசிட்டு இருந்தீங்க இல்லையா? ஆசையாக தான் இருக்குது. சின்ன சாமி கூட சொன்னாங்க, நான் மட்டும் அங்கேயும் போடலாம், போடாமல் இருந்திருந்தா நானும் போய் செஞ்சுருப்பேன், பிள்ளைங்களோட சேர்ந்து சிலம்பம் அடிச்சிருப்போம். நாங்கள் உடனே பக்கத்தில் மைக்கேல் சார், நல்ல வேலை நீங்கள் அங்கேயே போட்டுருக்கீங்க, இங்கேயே இருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க மைக்கேல் சார். எனவே அந்த அளவுக்கு முடியாதவங்களை கூட தூண்டக்கூடிய அளவுக்கு உங்களுடைய விளையாட்டுகளும் எல்லா செயல்பட அமைந்திருந்தது. எனவே இவ்வளவு சிறப்பாக இவ்வளவு அருமையாக செய்த அனைத்து மாணவிகளுக்கும் எங்கள் பெற்றோர்கள் நாம் என்ன செய்வோம், கரவோசை எழுப்பி நம்முடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம். கண்டிப்பாக அந்த விளையாட்டு பிடி நான் கொஞ்சம் இழுத்து பிடிச்சேன். வைக்கணும் என்று சொன்ன போதெல்லாம் தேவையா யோசிங்க என்று சொன்னேன். ஆனால் டீச்சர்ஸ் ஒரே இப்படியா இந்த வச்சு ஆகணும், எங்கள் பிள்ளைங்க திறமையை நாங்கள் எப்போ தான் வெளி உலகத்தை காட்டுறது என்று முயற்சி எடுத்த தலைமை ஆசிரியை, உடன் பணியாற்றும் ஆசிரியர் பெருமக்கள், பணியாளர் பெருமக்கள் எல்லோருக்கும் எங்க சொன்னாதான் எதிர்த்துவீங்களா? சரி, பாராட்டுகள், வாழ்த்துக்கள். பக்கத்து பள்ளிக்கூடம் நிறைய பேர் வந்திருக்காங்க. பக்கத்துல மைக்கேல் சார் வந்திருக்காங்க, அங்க பெல்லா டீச்சர் வந்திருக்காங்க, கூடவே சைலா டீச்சர் வந்திருக்கிறாங்க. தொடக்கப்பள்ளி சிஸ்டர் அங்க என் பேரை சொல்லலைன்னு பார்த்துட்டு இருக்காங்க. அங்க பார்த்தா இங்க உள்ள சிஸ்டர் என்னையும் ஒன்று சொல்லலையான்னு பாக்குறாங்க. எனவே எல்லா ஆசிரியர் பெருமக்களுக்கும் பக்கத்து பள்ளிக்கூடம் வந்திருக்கு. எல்லா அது நம்ம பள்ளிக்கூடங்கள் தான் வந்திருக்கிற ஆசிரியர் பெருமக்கள், தொடக்கப்பள்ளி மேல்நிலை பள்ளி இருந்து வந்திருக்கிற ஆசிரியர் பெருமக்கள் எல்லோருக்கும் கரவசு மூலமாக நன்றிகளை பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தலைவர் உரைகளுக்கு நன்றி உரை, புரியுதா? ஓகே சார். அடுத்தால ராணி டீச்சர் இல்லையா, பிடி டீச்சர். இந்த நாள் மட்டுமல்ல, தொடர்ந்து மேல்நிலை பள்ளி பணிபுரிந்தாலும் இது நம்ம பள்ளிக்கூடம் என்ற உணர்வோடு எப்பொழுதெல்லாம் இந்த பிள்ளைகளுக்கு இந்த விளையாட்டில் பயிற்சிகள், உடற்பயிற்சி தேவைப்பட அப்பொழுதெல்லாம் சொல்லிக் கொடுத்து இன்றும் பொறுப்பேற்று நலம் நடத்தி கொடுத்த திருமதி ராணி ஆசிரியர் அவர்களுக்கு நம்முடைய நன்றிகள், பாராட்டுகள். 60-70 பேர் தான் பள்ளிக்கூடத்தில் இருக்கோம். கிட்டத்தட்ட எல்லாருமே ஏதாவது போட்டியில் பங்கெடுத்து, இது ஒரு பலம். கொஞ்சம் பேராக இருக்கிறது நமக்கு பலம். எல்லாரையும் தெரியும், எல்லா விஷயங்களும் எல்லாரும் என்ன செய்யலாம், முழுமையாக பங்கு பெறலாம். அந்த விதத்தில் குறைந்த எண்ணிக்கையிலான மாணவிகளாக இருந்தாலும் ஒரு தனித்துவமான பள்ளியில் நடுநிலை பள்ளி பற்றி பேசுகிறவங்களாம் சொல்றது, தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவில் மட்டும் உலகத்திலேயே 6, 7, 8 படிக்கிற மாணவிகளுக்கு அவர் பள்ளிக்கூடம் நடக்குதுன்னா எந்த பள்ளிக்கூடம் தான்? அது நம்ம பள்ளிக்கூடம் தான். எனவே ஒரு தனித்துவமான சிறப்புமிக்க இந்த பள்ளிக்கூடத்தில் படிப்பது என்பது உங்களுக்கு கிடைத்த மாபெரும் பேரு. இந்த பள்ளிக்கூடத்தில் நானும் ஒரு அங்கத்தினராக இருப்பது எனக்கு கிடைத்த பேரு. எனவே இந்த நிகழ்ச்சி, இந்த விளையாட்டு விழாவானது இவ்வளவு சீர சிறப்பாக நடைபெற உதவிய இறைவனுக்கு நன்றி சொல்லிக்கொண்டு, தொடர்ந்து இதே போல பார்க்குறவங்க அப்படி மெய் சிரித்து பார்க்குறபடி எல்லா விஷயங்களிலும் நீங்க முன்னுக்கு வர வேண்டும். உங்கள் வளர்ச்சியில் தான் எங்களது மகிழ்ச்சி இருக்கிறது என்ற உணர்வோடு இன்னும் நீங்கள் மேன்மேல் வளர இறைவனை வேண்டி உங்களை வாழ்த்தி இந்த அருமையான வாய்ப்பிற்கு நன்றி கூடி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி மறப்பது நன்றன்று என்ற வள்ளுவரின் வாக்கிற்கேற்ப இவ்விழா சிறப்பாக அமைய அரியதொரு வாய்ப்பை நல்கிய இறைவனுக்கு முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எம் பங்கியுடன் திறமையுடன் நடத்தி கொண்டிருப்பவர்கள் எம் தாளாளர் தந்தை அவர்கள். கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு கொண்டவர்கள், விடாமுயற்சியுடன் வெற்றி நடை போடுபவர்கள், எடுத்த காரியத்தை செவ்வனே செய்து முடிக்க வேண்டும் என்ற சிந்தனை கொண்டவர்கள். எனவே அவர்கள் இவ்விழாவிற்கு தலைமையேற்று சிறப்பி தந்தமைக்காக எமது பள்ளியின் சார்பாக அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் எம் பள்ளியில் நடைபெறும் சபை கூட்டத்திற்கு வந்து
அரிய வள கருத்துக்களை தங்கள் அனுபவங்களோடு எங்கள் மாணவிகளுக்கு அலுவலக பணியாளர்கள் அனைவருக்கும் எம் பள்ளியின் சார்பாக நன்றிகள். மாணவிகளே, நீங்கள் இல்லாமல் இந்த விளையாட்டு விழா இல்லை. எனவே இந்த விளையாட்டு விழாவில் பங்கு கொண்டு உங்கள் திறமைகளை வெளிக்காட்டிய உங்கள் அனைவருக்கும், அதனை கண்டுகளிக்க வந்த பெற்றோர்களாகிய உங்கள் அனைவருக்கும் எங்கள் பள்ளியின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். இவ்விளையாட்டு விழா சிறப்பாக முறைப்படி நடைபெற எங்களுக்கு உதவியாக இருந்தவர்கள் புனிதவளன் மேல்நிலைப் பள்ளி பிடி ஆசிரியர் திருமதி ராணி அவர்கள், சர் சத்யன் அவர்களுக்கும் எங்கள் பள்ளியின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். விளையாட்டு விழாவில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசு வழங்கப்படும். அத்தகைய பரிசுக்கான தொகையை அன்பளிப்பாக தந்த சகோதரர் எரிக் அவர்களுக்கும் எங்கள் பள்ளியின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பள்ளி வளாகம் இவ்வளவு அழகுற சிறப்பாக இருப்பதற்கு காரணம் எங்களது அலுவலக பணியாளர் திரு அன்று அவர்களுக்கும் எங்களது பள்ளியின் சார்பாக நன்றியினை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். முத்து பவித்ராவுக்கு தங்க மெடல் அணிவிக்கப்படுகிறது. இரண்டாம் இடம் ப்ளூ ஹவுஸை சார்ந்த திபோனா. பதக்கம் அணிவிக்கப்படுகிறது. ஜெயனிஷாவுக்கு வெண்கல பதக்கம் அணிவிக்கப்படுகிறது. மன்சிகாவுக்கு தங்க பதக்கம் அணிவிக்கப்படுகிறது. இரண்டாம் பரிசு ப்ளூ ஹவுஸை சார்ந்த திம்னாவுக்கு வெண்கல பதக்கம் அணிவிக்கப்படுகிறது. மூன்றாம் பரிசு ப்ளூ ஹவுஸை சார்ந்த ஜெரின்ஷா. இரண்டாவது பரிசு கிரீன் ஹவுஸை சார்ந்த ரபீலா. அடுத்ததாக 7ஆம் வகுப்பிற்கான 100 மீட்டர் ஓட்ட பந்தயத்தில் வெற்றி பெற்றவர்கள். முதல் பரிசு கிரீன் ஹவுஸை சார்ந்த அனு. பிரான்ஸ் ராணி. போட்டியில் முதல் பரிசு பெற்றவர் கிரீன் ஹவுஸை சார்ந்த மேக்லின். இரண்டாவது பரிசு கிரீன் ஹவுஸை சார்ந்த அனு. மூன்றாவது பரிசு ப்ளூ ஹவுஸை சார்ந்த வெஸ்டிகா. எட்டாம் வகுப்பிற்கான 100 மீட்டர் ஓட்ட பந்தயம் முதல் பரிசு எல்லோ ஹவுஸை சார்ந்த ஃப்ளர்மின். மூன்றாவது பரிசு கிரீன் ஹவுஸை சார்ந்த மதுவாலா. ஈஷா. வெள்ளி பதக்கத்தை பெறுபவர் கிரீன் ஹவுஸை சார்ந்த ரவீபா. மூன்றாவது இடத்தை பெறுபவர் ப்ளூ ஹவுஸை சார்ந்த பிரைசி. அடுத்த 8ஆம் வகுப்பிற்கான பைபிள் விளையாட்டு போட்டியில் முதல் பரிசு பெறும் ஜோடி ப்ளூ ஹவுஸை சார்ந்த ஸ்னோஃபினா அன்னித்ரா. இரண்டாவது பரிசு பெறுபவர்கள் கிரீன் ஹவுஸை சார்ந்த சன்சனா அண்ட் ரவீபா.
Sansana and Raviba. மூன்றாவது வரிசை பெறும் ஜோடி ப்ளூ ஹவுஸை சார்ந்த ட்ரேசி அண்ட் ஆர்டினோ. வெற்றி பெற்ற ஹவுஸ் கோகோ விளையாட்டில் ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிரீன் ஹவுஸ். Second prize. Snowfina, Blue House. Second prize, Austina, Blue House. Third prize, Prisa, Yellow House. Long jump, first prize, Anu, Green House. Second prize, France Rani, Yellow House. Third prize, Bestiga, Blue House. Athletes விளையாட்டு போட்டியில் சாம்பியன் கப் சாம்பியன்ஷிப் ஃபர்ஸ்ட் பிரைஸ் அனு 25 points. Yellow House. First prize, Green House, 105 points. Second prize, Blue House. Third, 68 points. வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.